நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களின் அவரோட பிறந்தநாளை முன்னிட்டு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இங்கே வந்து நம்ம ஒரு நிகழ்ச்சிக்காக வந்திருக்கோம். ஒரு 30லேருந்து 40 வருட காலங்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து தண்ணீர் பிரச்சனை, குடிநீர் பிரச்சனையாக இருந்தது. அந்த குடிநீர் பிரச்சனையை வந்து இவரோட பிறந்தநாள், நம்மளோட முதலமைச்சரோட பிறந்தநாளை முன்னிட்டு நாங்கள் அந்த இஷ்யூஸ் வந்து கிளியர் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே எங்களோட நிர்வாகிகளோட துணையோடு இந்த விஷயங்கள் செஞ்சதில் வந்து ரொம்ப பெரும் மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா வந்து நம்மளோட கவர்மெண்ட்டோட விஷயங்களே பார்த்தீங்க அப்படின்னா, கவர்னன்ஸே மெயினாக வந்து பீப்புளுக்கான இஷ்யூஸை வந்து முதல் பேசிக் இஷ்யூஸை கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நல் நோக்கத்தோடு தான் நம்ம வந்திருக்கோம். இந்த நம்மளோட அரசியல் அந்த மாதிரி தான். அப்படி பார்க்குறச்ச நம்ம வந்து இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிகள் வந்து அவங்களோட அடிப்படை தேவைகளான இந்த குடிநீர் பிரச்சனை அப்படிங்கிறது வந்து நம்ம இன்னைக்கு இந்த சார்ட் அவுட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது இன்னைக்கு மட்டும் இல்லாமல் நம்ம எப்போவுமே இந்த ஒரு நல்லாட்சியை வந்து தொடரணும் அப்படிங்கிற இந்த ஆசையில தான் நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இந்த இடத்துல எங்களோட தமிழக வெற்றி கழகம் சார்பால் எங்களோட நிர்வாகிகளை வச்சு ஒவ்வொரு வேலையும் ரொம்ப சீரும் சிறப்புமாக பண்ணிகிட்ருக்கோம். இது எங்களோட தொகுதிகளில் இப்போ நம்ம செய்யக்கூடிய இந்த வேலைகள் அப்படின்னு வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு தருணத்தில் மக்களும் இருக்காங்க. அதை பார்த்து அவங்களோட அடிப்படையை நம்ம வந்து பூர்த்தி செஞ்சுருக்கோம். வெறும் இந்த 38 நாள் அப்படிங்கும்போது 30 வருட காலத்தை வந்து பிரச்சனைகள் வந்து ஒரு 30 நாள் நாங்கள் தீர்த்துருக்கோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறோம். முன்னாடி பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு பிரதிநிதியாக இருந்ததுக்கு இப்போ வந்து ஒரு மக்கள் பிரதிநிதியாக இருந்ததுக்கு என்ன சாதாரண பிரதிநிதியாக இருக்கும்போது பிரச்சனைகளில் நம்மளால வந்து ஒரு 5லேருந்து ஒரு 10 பேர்த்துக்கு நம்மளால என்ன உதவிகள் செய்ய முடியுமோ அதை கண்டிப்பாக செஞ்சுட்டு இருந்தோம். இதுவே மக்கள் பிரதிநிதியாக இப்போ மாறும்போது அந்த மெயின் பார்த்தீங்கன்னா பொறுப்புகள், அந்த பொறுப்புணர்வு ஜாஸ்தி வந்துருச்சு. ஏன்னா மக்கள் பிரதிநிதின்னு சொல்லும்போது வந்து அந்த பவரை விட அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து நமக்கு ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா வந்து ஒரு குடும்பம் இல்லாமல் கிட்டத்தட்ட வந்து ஒரு 4,60,000 குடும்பங்கள் என்னோட குடும்பங்களாக நான் நினச்சி ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் அந்த அவங்களோட அங்கே இருக்கக்கூடிய நம்மளோட குடும்ப சொந்தங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பார்த்து அதுக்கான என்ன விஷயங்கள் நம்ம வந்து பண்ணி கொடுத்தா அவங்களுக்கு திருப்தி ஆகுமோ அந்த விஷயங்கள் நம்ம வந்து பண்ணி. உப்பு தண்ணியா நல்ல தண்ணியா எதனால எத்தனை நாள் வந்து தடைபட்டு இருந்துச்சு, என்ன காரணம்? இது வந்து நல்ல தண்ணி தான் இப்போ நம்ம வந்து நம்மளோட இதில் வந்திருக்கு. ஏன்னா வந்து குடிநீர் அப்படிங்கும்போது நம்ம பெரும்பாலும் உப்பு தண்ணியை விட நல்ல தண்ணியை தான் நம்ம வந்து பேசணும். ஸோ அந்த நல்ல தண்ணிக்காக பாடுபட்டதுனால ஒரு 30 to 40 வருஷம் காலங்கள் வந்து நிறைய வந்து அரசுகள்கிட்ட போன அந்த ஆட்சி பண்ண அரசுகிட்ட நிறைய அரசுகள்கிட்ட அவங்களோட கோரிக்கையும் வச்சுருக்காங்க. அதை வந்து அவங்களால வந்து திருப்தியாக செஞ்சு கொடுக்க முடியலை. ஸோ நாங்கள் எங்களோட ஆட்சிங்க காலங்கள் வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு 38 நாட்களில் வந்து உங்களுக்கு ஒரு குடிநீர் நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த இது அப்படிங்கும்போது ரொம்ப ஒரு சந்தோஷமாக நினைக்கிறோம். மக்கள் வரவேற்பு எப்படி இருக்கு? போறீங்க 38 நாள் ஆச்சு, எப்படி இருக்கு இப்போ? மக்களோட எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப ஜாஸ்தி இருக்குங்க. ஏன்னா வந்து நாங்கள் வந்து கேம்பெயினுக்கு போகும்போதே மக்கள்கிட்ட வந்து அவங்களோட பிரச்சனைகள் என்னன்னு சொல்லி எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து ஆட்சிக்கே வந்திருக்கோம். அதனால எங்ககிட்ட வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கிற ஆட்சியில் வந்து அவங்க நிறைய பேருக்கு நிறைய மக்களுக்கான எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஆனால் மக்கள்கிட்ட ஒரே விஷயம் சொல்லிக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு அந்த சின்ன ஒரு கால அவகாசம் கொடுத்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் என்ன மாதிரியான பிரச்சனைகள்னு சொல்லிட்டு எங்களால் பார்த்து அவங்களுக்கான நல்ல விஷயங்களை நம்ம நல்ல ஆட்சியில் கண்டிப்பாக கொடுக்க முடியும். இளைஞர்கள் வந்து அதிகமாக இளைஞர்கள் வந்து ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா இந்த ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியில் நாளைக்கு நம்மளோட மாண்புமிகு முதலமைச்சரோட பர்த்டேவை முன்னிட்டு எம்எல்ஏ ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நாங்கள் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் வந்து இளைஞர்களுக்கு வந்து கொண்டு வந்திருக்கோம். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு இளைஞருக்கும் அவங்களோட சமூக தேவை, அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன வேணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் தெரியணும். ஏன்னா இப்போ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன குழந்தைகள் முதல் பெரிய இளைஞர்களே வந்து பாலிடிக்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது பார்க்குறாங்க. ஜென்ரலாக என்னோட ஏஜில் நான் ஒரு 2 டிகேட்ஸ் நம்ம போய் பார்த்தோம்னீங்களே, ஒரு 20 வருஷ காலத்துக்கு முன்னாடி வந்து தூர்தர்ஷன் சொல்லிட்டு ஒரு இது இருக்கும் இல்லைங்களா, அதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த சட்டப்பேரவை இருந்துச்சு, ஆன் அண்ட் ஆஃபில் எப்பயாவது ஒரு நாள் வந்து பார்ப்பாங்க. அதை போடும்போதே எங்களுக்கு நாங்கள் வந்து அதை போர்டாக ஃபீல் பண்ணுவோம், என்னடா இது நியூஸ் ஓடிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பசங்க, என்னோட குழந்தைங்களாகட்டும், இந்த எந்த டைமில் வந்து இது லைவ் போகுது, இந்த மாதிரி பேசியிருக்கிறாரு, அது வந்து முழுக்க வந்து தளபதி கொடுத்த அந்த ஒரு ஹைப்பு தான். எங்கள் முதலமைச்சர் வந்து அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு டியூனப் பண்ணி விட்டுட்டாரு. இது வந்து ஒரு ப்ளஸ்ஸாக நம்ம எடுத்துக்கிட்டு இளைஞர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நம்ம ஒரு வாய்ப்புகளை வந்து இப்போ ஏற்படுத்தி கொடுத்து எல்லாருமே லேர்ன் பண்ணணும். ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு என்ன மாதிரியான பவர்ஸ் இருக்குது, என்ன மாதிரியான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது, கடமைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு
ஒரு வந்து ஒரு சிட்டிசனாக அவங்க நினச்சி அவங்க இந்த சமூக சேவைகள் நம்ம சோஷியல் விஷயங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இருக்கக்கூடிய விஷயத்தை விட நம்ம டெவலப் ஆகி நெக்ஸ்ட் இதுக்கு வந்து போகிறதுக்கு ரொம்ப நமக்கு சௌகரியமாக இருக்குது. இந்த மருதமலை அடிவார பகுதியில் குப்பை அதே போல் வந்து மின்சார வசதி வந்து கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு பொதுமக்கள் வந்து புகார் தெரிவிச்சிருக்காங்க. இது நீங்கள் நடவடிக்கை எடுப்பீங்களா? கண்டிப்பாங்க. வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பார்த்துட்டு இருக்கோங்க. கொஞ்சம் ஹைப்பர் சைடுமே பார்க்குறோம். அதாவது என்னன்னா லைக் ஹைபிரிட் வசதிகள் நம்ம சொல்லுவாங்க. நம்மளோட தொகுதியில் அதை தான் நான் முன்னாடி பேசும்போது கூட சொல்லியிருந்தேன். சில விஷயங்கள் வந்துட்டு ஆட்டோமேஷன் பண்ணுறதுக்கான ஐடியாஸ் வச்சுருக்கோம். நம்மளோட கவுனம்பாளையம் தொகுதிக்குள்ளார நிறைய வந்து ப்ராஜெக்ட்ஸை வந்து இன்ஹிபிட் பண்ணுறதுக்கான ஐடியாஸ் வச்சுருக்கோங்க. அதில் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஏன்னா வந்து கண்டிப்பாக கிளென்லினஸ் அப்படிங்கிறது ஈக்குவல் டு காட்லினஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம வந்து சுத்தம் சுகாதாரம் வந்து ஹெல்த்துக்கு வந்து மெயினாக ஏன்னா சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் இல்லைங்களா? அந்த மாதிரி நம்மளோட ஹெல்த் இருந்தால் தான் அடுத்து நம்ம யோசிக்க முடியும். கண்டிப்பாக அதுக்கான ஃபோக்கஸ் கொடுத்துட்ருக்குறோம். சொன்ன மாதிரி இந்த நாட்கள் ஆக ஆக அந்த விஷயங்களை நம்ம ஒவ்வொன்றா ஒன் பை ஒன்றா பண்ணிட்டு இருக்கோம். நாளைக்கு தளபதி பிறந்தநாள், அது சம்மந்தமாக நீங்கள் என்னென்ன பிளான் வச்சுருக்கீங்க? நலத்திட்ட உதவிகள் வந்து என்ன சொல்றதுன்னா வந்து வலது கைக்கு செய்யறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ வந்து அந்த ஹோப்பே கிடையாது. ஏன்னா சோஷியல் மீடியா வந்து பயங்கர எக்ஸ்ட்ரீமிட்டில் போயிட்டு இருக்கு. மீடியா அண்ட் சோஷியல் மீடியா எது செஞ்சாலும் அது இமீடியட்டாக அடுத்த நாளைக்கு வந்து நியூஸ்லேயும் வந்துடுதுங்க, சேனல்ஸ்லேயும் வந்துடுது இல்லைங்களா? அதனால் நலத்திட்ட உதவிகள் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி இந்த அடிப்படை தேவைகள். அதுக்கு என்ன மாதிரியான நம்ம சைட்லேருந்து இருக்கக்கூடிய ஸ்பான்சர்ஸ் ஆகட்டும், ஃபிசிக்கலாக என்ன விஷயங்கள் வந்து டெடிக்கேட்டடாக செய்ய முடியுமோ அதுவும் பண்ணிட்டு, ஃபினான்ஷியல் நீட்ஸும் சில பேர்த்துக்கு தேவைகள் இருக்குது, அந்த இதுவும் பண்ணிட்டு இருக்கோங்க. ஸோ நலத்திட்ட உதவிகளாக வந்து ஒரு 1000 உதவிகள் பண்ணுறோன்னு வைங்களேன். தேங்க்யூ.